ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம பெல்டெக்ஸ் காயினை காயினில் எப்படி பை பண்ணுறதுக்கான வீடியோ. ஸோ நான் கொடுக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காயின் என்ற ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் ஆல்ரெடி இதில் இருந்தால் லாகின் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக அக்கௌண்ட் இருந்தால் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணுறதுலாம் ஈஸி, லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிச்சுன்னா லாகின் பண்ணுறேன். ஸோ என்னுடைய காயின் அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணிட்டேன். பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ நாம் பெல்டெக்ஸ் காயின் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவது? பெல்டெக்ஸ் காயின் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு USDT வேணும். அந்த USDT நம்ம எப்படி வாங்குறது? ஸோ USDT வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு P2P என்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே USDT விற்கிறவங்க. ஸோ இந்த விற்கிறவங்ககிட்ட நம்ம யார்கிட்ட வேணாலும் நம்ம USDT வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ்க்கான USDT எப்படி வாங்கி நான் பெல்டெக்ஸ் வாங்குறதுன்றதுக்கான நான் காட்டுறேங்க இதில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கார், 1000 ரூபாய்க்கு மேலே 5000 ரூபாய் கூட என்கிட்ட USDT வாங்கிக்கலான்றார். ஸோ இவர்கிட்ட நம்ம வாங்கலாம். ஸோ அப்படியும் இல்லையா, இந்த ஃபாஸ்ட் பே நீங்கள் இது எல்லாருமே USDT விற்கிறவங்க தான். ஸோ இவங்ககிட்ட நம்ம பார்க்கலாம் என்ன அப்படி யார்கிட்ட வேணாலும் நம்ம வாங்கலாம் இந்த USDT. ஸோ நம்ம இவர்கிட்ட வாங்கலாங்க. ஸோ இவர்கிட்ட என்ன வாங்க போகிறோம்னா ஒரு 1000 ரூபீஸ்க்கு USDT வாங்க போகிறோம். ஸோ 1000 ரூபீஸ்க்கு 10.88 சம்திங் USDT கிடைக்கும். ஸோ பை கொடுங்க. Insufficient to support order, execute current order to get new quotes. ஓகே, அவர்கிட்ட இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கான். ஸோ அந்த SMS காட்டுறாங்க அவர். ஸோ நம்ம வேறு ஒருத்தர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஸோ இவர்கிட்ட வாங்கலாம், கோவிந்த் சிங் என்றவர்கிட்ட. ஸோ இவர்கிட்ட 1000 ரூபீஸ் நம்ம வாங்கலாம். 1000 ரூபீஸ் 10.88 USDT கிடைக்கும். ஸோ பை நவ் கொடுத்துருங்க. பை நவ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு சார்ட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன்பேயில் கொடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது பேமெண்ட்ஸ்னால் நம்ம பேமெண்ட் என்ன மெத்தடில் நம்ம பே பண்ணுறோமோ அந்த பேமெண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவர்கிட்ட நான் ஃபோன்பேயில் பண்ணுறதுனா நான் ஃபோன்பேயை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இவருடைய நம்பரை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபோன்பே ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஃபோன்பே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோன்பேயில் தான் உங்களுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணுன்றது தெரியும். போயிட்டு அவருடைய நம்பர் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இதில் என்னென்னா அவருடைய பேர் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. சச்சின் ராமேஸ்வர் டோக் அப்படின்னு இருக்குது. ஸோ அவருடைய பேர் ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம பேமெண்ட் 1000 ரூபீஸ் பண்ண போகிறோம். சாரி, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 1000 ரூபீஸ் இவருக்கு நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பேமெண்ட் ஆகிடுச்சு. இந்த பேமெண்ட் ஆகினோட என்ன பண்ணுவோன்னா வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மறுபடியும் காயினுக்குள்ளார போங்க. காயினில் போய்ட்டு பேமெண்ட் கம்ப்ளீட்ன்றது கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே என்ன கேட்கணும், இந்த வெயிட்டிங் ஃபார் செல்லர் டு ரிலீஸ் யுவர் கிரிப்டோன்னு இருக்கும். ஸோ அப்பீல் கொடுங்க. அவர்கிட்ட அப்பீல் போய்ட்டு சேட் போங்க. சேட் போன உடனே அவர்கிட்ட சொல்லுங்கள், ஐ ஹாவ் பெய்டு 1000 INR கொடுத்துட்டு சென்டு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதுக்கான ப்ரூஃபு அதே கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. கொடுத்தோடனே அது அவருக்கு போயிடுச்சு. போன உடனே என்ன ஆகும்னா அவர் ரீட் பண்ணிவிட்டு நமக்கு கிரிப்டோ ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த கிரிப்டோ ரிலீஸ் ஆகிறது ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் நேரம்னா மேக்ஸிமம் இங்கே பாருங்கள் இது போட்டிருப்பாங்க 12 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயே நமக்கு அந்த கிரிப்டோ ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவோம். அது மேக்ஸிமம் டைம் கேட்டிருக்காங்க அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு அசட்டும் வந்துருச்சு. ஸோ அசட் வந்த உடனே பாருங்கள் இந்த மாதிரி வந்த உடனே என்ன பண்ணணும், கோ ட்ரேட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு 0.00 இருக்குது USDT. இதை கிளிக் பண்ணிங்களன்னா, இந்த ப்ளஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்களன்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் கேட்கும். ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துடணும். USDT கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டு மாறிடும். ட்ரேடிங் அக்கௌண்ட் மாறின விட நம்ம BDXை பை பண்ணிக்கலாம். இப்போ நான் BDXை பை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அசட்ஸில் போங்க.
அசட்ஸில் போயிட்டு என்கிட்ட என்ன இருக்குன்றது நான் காமிச்சிடுறேன். ஸோ யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ பெல்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 8695 காயின் இருக்குது. ஸோ இப்போ நான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு ஹோம் வந்துடுங்க. இந்த இடத்துல பிடிஎக்ஸ் யூஎஸ்டிடி அப்படின்னு கொடுங்க. பிடிஎக்ஸ் இப்படி கொடுத்தாலும் இப்படி பிடிஎக்ஸ் யூஎஸ்டிடி கொடுத்துட்டு பை என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கரண்ட் மார்க்கெட் போய்ட்டுனா 367 போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே 365 இருக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ணி 367 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு 100% பிடிஎக்ஸ். ஸோ 202 பிடிஎக்ஸ் வருவாங்க, $10 ஸோ பை பிடிஎக்ஸ் கொடுத்த உடனே என்னுடைய ட்ரேட் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த ட்ரேடு பாஸ்வேர்டு வந்துட்டு நான் இப்போ போட போகிறேன். ட்ரேட் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே பாருங்கள் இந்த மாதிரி நடக்கும். ஆர்டர் பிளேஸ்டு அப்படின்றது இந்த இடத்துல காமிச்சிருச்சு. ஸோ இப்போ